இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 35 முதல் 42 முடிய. அக்காலத்தில் யோவான் தம் சீடர் 20 மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் 20 அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரப்பி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி எனும் எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த 20 அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் குழந்தை இயேசுவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். திருமுழுக்கு யோவான் தம்முடைய சீடர் 20 பெத்தானியாவிலே நின்று கொண்டிருக்கிறார். இயேசு அந்த பக்கமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த சீடர்களும் கடவுளின் செம்மறியான இயேசுவை பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள். அவரோடு தங்கினார்கள், கண்டுகொண்டார்கள், நம்பினார்கள். அதோடு நின்று விடாமல், நான் மெசியாவை கண்டேன் என்று சொல்லி மற்றவரையும் அழைத்து வரும்படியான ஒரு இறை அனுபவத்தை, இயேசுவோடு தங்கி அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அந்த இறை அனுபவத்தை பகிர்ந்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, இதோ திருமுழுக்கு யோவான் இயேசுவை கண்டுபிடித்தார். இவர்தான் மெசியா என்பதை கண்டு உணர்ந்தார். எத்தனையோ மக்கள் அந்த பாதையிலே நடந்து சென்றிருப்பார்கள். ஆனால் இவர்தான் இறைவனின் செம்மறி என்பதை வெளிப்படுத்தியவர் கடவுள். அந்த வெளிப்பாட்டை உடனடியாக தைரியமாக தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னவர் திருமுழுக்கு யோவான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் தூய ஆவியானவர் இப்படித்தான் பல உண்மைகளை வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய வெளிப்பாட்டை நாம் பல நேரங்களிலே உதாசீனப்படுத்தி விடுகிறோம். நமக்கே அந்த வெளிப்பாட்டின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. எனவே நாம் தைரியமாக இதை வெளியில் சொல்லுவதில்லை. நமக்கே பல நேரங்களிலே தோன்றும், ஆண்டவரே நம்மிடத்திலே பேசுவார், ஆண்டவருடைய குரல் நமக்கு கேட்கும். ஆனாலும் நமக்கு ஒரு சந்தேகம், எதற்கு இதை சொல்ல வேண்டும் என்று. என் அன்பிற்குரியவர்களே, தூய ஆவியானவரை நீங்கள் திருமுழுக்கின் வழியாக, உறுதி பூசுதலின் வழியாக முழுமையாக பெற்றிருக்கிறீர்கள். அந்த தூய ஆவியானவர் உங்களிடத்திலே பேசுவார்.
நம்பிக்கையோடு இருங்கள். எது நல்லது, எது கெட்டது, யார் நல்லவர், யார் கெட்டவர் என்று எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் இந்த தூய ஆவியானவர். நீங்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர் இந்த தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவருடைய குரலுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, யார் கடவுளுடைய குரலை மிக தெளிவாக புரிந்து கொள்ளவும் கேட்கவும் முடியும் என்றால் தூய்மையான உள்ளத்தோர். நம்முடைய உள்ளம் கள்ளம் கபடமற்று தூய்மையாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். நிச்சயமாக அது நம்முடைய செவிகளுக்கு எட்டும். இதோ இந்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய பாதையை செம்மையாக்க தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருந்தார். எனவே கடவுள் அவரோடு பேசுகிறார். அன்னை மரியாள் இதோ தன்னுடைய வாழ்வை முழுமையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருந்தார். எனவே கடவுள் அவரோடு பேசுகிறார். சூசையப்பர் தன்னுடைய வாழ்வை கடவுளுக்காய் அர்ப்பணிக்கிறார். எனவே கடவுள் அவரோடு பேசுகிறார். அன்பிற்குரியவர்களே, கடவுள் வான தூதர் வழியாக, தூய ஆவியானவர் வழியாக, சக மனிதர்களின் வழியாக, இறை அனுபவத்தின் வழியாக நம்மோடு பேசுவார். நமக்கு நல்ல பல காரியங்களை தூண்டி விடுவார். நாம் அதை சிக்கன பற்றி கொள்ள வேண்டும். இதோ திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சீடர்கள் இயேசுவோடு சென்றார்கள், இயேசுவோடு தங்கினார்கள். நாமும் நம் ஆண்டவர் இயேசுவோடு தங்க வேண்டும். வாருங்கள், வந்து பாருங்கள், நம் ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். என் அன்பிற்குரியவர்களே, இதோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவருடைய போதனையை, அவரை குறித்த நற்செய்தியை நாம் கேட்கிறோம். இவைகளெல்லாம் நமக்கு வழிகாட்டியாய் இருக்கலாம். இவைகளெல்லாம் நமக்கு இயேசுவை சுட்டி காண்பிக்கலாம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இவரே மெசியா என்று நம்மிடத்திலே இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் நாம் தான் அந்த அனுபவத்தை பெற வேண்டும். வந்து பாருங்கள், இயேசுவோடு தங்கி பாருங்கள். இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்கள் கையிலே இருக்கிறது. ஆண்டவரோடு வந்து தங்கி பாருங்கள். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரோடு தங்கி இருப்பது என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து அவரோடு ஒன்றித்திருப்பது, அவருடைய காரியங்களை முழு நம்பிக்கையோடு செய்வது. புனித லாரன்ஸ் தன்னிடத்தில் இருந்த திருச்சபையினுடைய சொத்துக்களை எல்லாம் அரசன் நீ என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டவுடனேயே ஏழை எளிய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் வாரி கொடுத்து விட்டு மறுநாள் அந்த அரசன் வந்து கேட்கிற பொழுது, திருச்சபையுடைய சொத்து எங்கே என்று கேட்கிற பொழுது, இதோ இந்த ஏழை எளிய பிள்ளைகள் தான் திருச்சபையுடைய சொத்து என்று சொன்னார். அப்படியாக எல்லாவற்றையும் கொடுக்கிற பொழுது, எல்லாவற்றையும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்கிற பொழுது நாம் இயேசுவோடு தங்கி இருக்கிறோம், இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதை புரிந்து நாம் இயேசுவோடு தங்கி இருந்து நற்செய்தி அறிவிப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்களுக்காக இந்த மண்ணுலகத்தில் பிறந்திருக்கும் குழந்தை இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும். இதோ இந்த நாளில தங்களுடைய திருமண நாளை, தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜெப உதவியை நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய வேண்டுதலுக்கு நீர் செவிசாய் தரலும். உம்முடைய திருவுளத்தின்படி நீரே இவர்களை வழிநடத்துவீராக. இதோ அந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல, இயேசுவே, கடவுளின் செம்மறியே, எங்கள் மெசியாவே, போதகரே, எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். உம்மிடத்தில் ஆண்டவரே, நாங்கள் கேட்பதெல்லாம், முக்கியமாக கேட்பதெல்லாம் ஒன்றுதான்.
உம்முடைய பிரசன்னத்தில் என்னாலும் எங்களை நீர் சேர்த்து கொள்ளும். ஒப்பற்ற செல்வமாய் ஆண்டவரே எங்களோடு தங்கும். பல நேரங்களில் நாங்கள் எங்களுடைய குற்றம் குறைகள் பாவ பலவீனங்களினால் உம்மை விட்டு விலகி சென்று இருக்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவீராக. என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளையாய் உமோடு தங்கி இருக்கும்படியாய் ஆசீர்வதியும். இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே உம்முடைய திரு கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் முழுமையாக விடுதலை பெறும்படியாய் அவருடைய தொழிலை நீர் ஆசீர்வதிப்பீராக. உழைப்பிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பீராக. எங்கள் பணி தலங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி தாரும் ஆண்டவரே. இதோ படித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் பய உணர்வுகளிலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை கொடுப்பவராய் ஞானத்தினால் நிரப்பும். தைரியமாக இந்த வாழ்விலே வரக்கூடிய சவால்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக. எந்த தீய எண்ணமும் எந்த தீய பழக்க வழக்கங்களும் நோய் நொடிகளும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்த ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாப்பீராக. நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கை கொடுத்தும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீரே ஆசீர்வதியும். இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே. நீரே இவர்கள் கண்ணீரை துடைப்பீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்தவர்கள் உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுத்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பசும்புல் வெளி மீது நல்ல ஆயனாய் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமென்.